ஜிகேஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தாங்க உங்கள் ஜிகே தமிழ் முடியல. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி பேரட் பீக் அந்த மார்க்கெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பேரட் பீக் மட்டும் இல்லாமல் சண்டை சேவல்கள், கட்டிக்கட்டுகள், இதை பற்றி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னதுன்னு பார்க்கலாங்க. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட போகிறோங்க. அதனால் ஸோ நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு நம்மளோட வாங்க, நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். This could be us. So back to what I was saying. Could be us. வழியாக நம்ம மார்க்கெட் வந்தாச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடு இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ரௌடு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. ஸோ நீங்கள் இங்கே எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம கிருஷ்ணகிரி வந்துடுங்க. நீங்கள் எதில் வந்திருந்தாலும், ஸோ பைக், ட்ராவல், பஸ் அந்த மாதிரி எதில் வந்திருந்தாலும் நீங்கள் கிருஷ்ணகிரி வந்துடுங்க. கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேல ஒரு டோல்கேட் இருக்குங்க. அந்த டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. அந்த 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் குந்தாரப்பள்ளி போர்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. கேஜிஎஃப் போகிற வழி தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஸோ ஒரு பாலுக்கு வருங்க. அதுலேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக குந்தாரப்பள்ளி வந்துடலாங்க. இந்த குந்தாரப்பள்ளியில் லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. ஸோ அந்த தாங்க லேண்ட்மார்க். ஸோ இப்போ நம்ம அங்கே தாங்க இருக்கோம். ஸோ இங்கே கிளிமுக்குங்களாம் என்ன விலை, எப்படி வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம கத்திக்காலம் அப்படி பார்க்கலாங்க, விலை வரங்களை எப்படி போகுதுன்ட்டு. இப்போ இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்திக்கட்டு தாங்க வியாபாரம் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளிமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3, 2, 4, 5, 6 அந்த மாதிரி டைம் தாங்க வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் வியாபாரம் கிளிமுக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் இங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாங்க. ஏன்னா அங்கே நல்ல ப்ரைஸுக்கு சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அவங்க பார்க்கலாங்க எப்படி என்னென்னு. இந்த ஃபீமேல் என்ன வேலை சொல்கிறீங்க? 4000 ரூபாங்களா? எத்தனை மாதம் ஆகும் அது? 3.5 மாதம் ஆகும். இந்த ஃபீமேல் என்ன வேலை சொல்கிறீங்க? 6000 ரூபாங்களா? கன்னி விடைங்களா இது? இல்லை பேட்ச் ஆனதுங்களா? இன்னும் பேட்ச் ஆகும். எத்தனை பொருள் கொண்டு வந்தீங்க? எத்தனை பொருள் கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 3. 1 வியாபாரம் பண்ணிட்டீங்களா? பரவாயில்லைங்களா? இந்த சேவல் என்ன விலை சொல்கிறீங்க? 7000 ரூபாய் சொல்கிறீங்களா? இது என்ன கலர்? இது மயிலுங்க, காகம் மயிலுங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆகும் இந்த சேவலுக்கு? 2 வருஷம் ஆகுது. நீங்கள் வியாபாரிங்களா இல்லை வீட்டில் வளர்க்குறதுங்களா? வீட்டில் வளர்க்குறது. எந்த ஊருங்க நமக்கு? மாரண்டல்லி. எவ்வளோ நேரத்துக்கு சந்தைக்கு வந்தீங்க? 4 மணிக்கு. எத்தனை பொருள் சந்தைக்கு கொண்டு வந்தீங்க? 2 தான். இன்னும் வியாபாரம் ஆளுங்களா? இப்போ என்ன விலைக்கு என்ன கேட்டிருப்பாங்கல்ல? இதை 2 9,000 கேட்டாங்க. கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? 12,000 ஃபைனல். 12,000. 10,000 ரூபா தான் கொடுத்தலான்னு இருக்கீங்க. apa kecil tadi? Tata aja. இது என்ன விலை சொல்கிறீங்க? 12,000. மேலே இருக்கிறது 15ங்களா? இது 10,000. जोड़ी 3 ரூபாய் சொல்லுங்க.
இது 5 ரூபாய் சொல்லுது, அது எல்லாமே அது 3 ரூபா சொல்லுது, 4 ரூபா சொல்லுது. దీనిలో అయితే చూడండి అమ్మ 3000 చెప్తాను చెత్త. ஜோடி 3000 இது. இது ரெண்டு 5000 சொல்லுது ஜோடி, அது ரெண்டு 3000 சொல்லுது. இது ஜோடி 5000. அது அந்த ஒயிட் கேட் அப்படியா அதே தரல. இது என்ன விலை நான் சொல்கிறீங்க? 7000ங்களா? நீங்கள் வீட்டில் வளர்த்ததுங்களா இல்லை வீட்டில் வளர்த்ததா? இந்த பட்டை என்ன விலை சொல்கிறீங்க? 7000. அதுவும் 7000. எல்லாமே ஒரே பேருங்களா? அது ரெண்டு ஒரு பேர், அது மட்டும் தான் பெருசு. இது சேவல் என்ன காஸ்ட்டு சொல்கிறீங்க? 17000. 17000ங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? வீக்கோட்டா. ஜி இது என்ன ரேட் வரும்? இது வாத்து ஜோடி 250. ஜோடி 250ங்களா? என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரை அடிக்கிறீங்க? 450லேருந்து 500, 520. 520 ரூபான்ற எத்தனை கிலோ இருக்கணும்? 3.5 கிலோ. 4 கிலோ, 3.5 4 கிலோ இருக்கணும். 500 இல்லை ரொம்ப கம்மியாக எடுத்துருப்பீங்களா கோழி? கடைக்கு ஆர்டர் இருக்குங்களா? ஆ இப்போ எத்தனை கிலோ எடுத்துருப்பீங்க நீங்கள்? 200 கிலோ. 500 கிலோ மாம்பழம். இப்போ நீங்கள் இதெல்லாம் எங்கே கொடுப்பீங்க? கடைக்கு. மதுரை, சேலம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போகிறீங்க. இந்த ஒரு சந்தை தான் வருவீங்களா? எல்லா சந்தைக்கும் போகிறீங்க. அவர் தான் ஓனருங்களா? இந்த பட்டால என்ன ரேட்டு? 9000மா? போலாம் நாங்கள் திருச்சி அப்புறம் போட்டோம் கைக்கு துணியாக நீங்கிட்டுனா जबान में पाउच है आँख मरोज है टाइम नहीं मिलता यहाँ बराबर ஜிப்ரா உங்களுக்கு जूने उठते हैं என்ன ரேட் வரும்?
சாண்டில்னா ஒரு 1200-300 வரும்ண்ணா. சாண்டல்னா அந்த சாண்டில் முஸ்கி இதுங்களா? அதுலேயே இது சில்வரு. இது பட்டாங்கன்னா ஒரு 800-900 வரும். வீட்டில் வளர்க்குறதுங்களா இல்லை வீட்டில் ஃபேன்சிக்கு வளர்க்குறது தான் இதுங்கெல்லாம். வீட்டில் எத்தனை புறா வச்சுருப்பீங்க? வீட்டில் இருக்கும் ஒரு 20-30 பேர் இருக்கும். 20-30 பேர். இப்போ எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருப்பீங்க? நம்ம ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டு 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வெளியெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வெளியே நம்மளுக்கு கேட்குறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரீங்க. என்ன ரேட்லேருந்து உங்ககிட்ட இருக்கும் ஃபேன்சி புறா? ஃபேன்சி பூராங்க நம்மக்கிட்ட 1000 ரூபாயிலேருந்து 5000 10,000 வரைக்கும் இருக்குது. நல்லா 1000 ரூபாயிலேருந்து 5000. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா? நம்பர் சொல்லுங்கள். 6380 354. உங்களை கான்டாக்ட் பண்ணால் பூரா ஃபேன்சி புறாங்களா கிடைக்கும். அதெல்லாம் எந்த ஏரியா போகுதுங்க? எந்த ஏரியா போகுதுங்க? கர்னூல். எத்தனை சேவலை வாங்கியிருக்கீங்க? 24 சேவலுங்களா? எல்லாமே கட்டு சேவல் தானுங்களா? எல்லாம் கட்டுமே சேவல். அங்கே வியாபாரத்துக்குங்களா? வியாபாரங்களா அங்கே ரீசேலா இல்லை ஃபைட்டிங்? சேல்ஸு. ஓகே. 2000-3000. ಯಾರನ್ನ ಬರ್ತಾರ ನೋಡು. ஜி கயிறெல்லாம் என்ன ரேட்லேருந்து இருக்குது? 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா இருக்குது. இந்த கயிறு என்ன ரேட் வரும்? 20 ரூபா ஒரு கயிறு. மொத்தமாக வேணால் கம்மியாக கொடுப்பீங்களா? மொத்தமாக 100 ரூபாய்க்கு எத்தனை கயிறு தருவீங்க? 100 ரூபாய்க்கு 5 கயிறு. 50 கயிறு 100 கயிறு வேணால் கம்மியாக வாங்கலாம். உங்களை கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா? நம்பர் சொல்லுங்கள். 99 40 88 21 36. நம்ம பேருங்க? கதிரேசன். எந்த ஊருங்க நமக்கு? எடப்பாடி சேலம். இதில் நீங்களே மேக் பண்ணுறதுங்களா கையாண்டு? மட்டும் எத்தனை கயிறு இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் டெலிவரியும் கொடுக்குறீங்களா? ஸோ உங்களுக்கு கயிறுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம வந்து ரெகுலராக கயிறு வாங்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி சங்கிலி, இந்த மாதிரி வந்து சேவல் கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. கால் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் இதோட இன்னும் நல்லா வந்து குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அவங்கக்கிட்ட. ஸோ கயிறு தனியாகவும் வந்து மேக் பண்ணி தருவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே நார்மல் கயிறு தாங்க வச்சுருக்காங்க. Bye.